நாம் இன்றைக்கு பார்க்க போவது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 46வது தலமாக விளங்கக்கூடிய கும்பகோணத்திலிருந்து திருப்புறம்பயம் என்ற சாட்சிநாதர் என்ற தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் உள்ள பல்லையங்காத்து விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி என்று தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் தேன் வெளிவராது. மற்ற நாட்களில் திருமுழக்கு இல்லை. இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274வது சிவகங்களில் இது 46வது தேவார தலமாக விளங்குகிறது. கோயில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். அருள்மிகு சாட்சிநாத திருக்கோயில் திருப்புறம்பயம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. திருமணம் வர வேண்டியும் குழந்தை செல்வம் வேண்டியும் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்குள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடன் செய்யப்படுகிறது. மேலும் விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருப்புறம்பயம் சாட்சிநாதர் திருக்கோயில்தான். இங்குள்ள மூலவர் சாட்சிநாதேஸ்வரர் புன்னைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் கருமண்ண சொல்லி சிவானி என்று அழைக்கப்படுகிறார். தலவரிட்சமாக புன்னை மரம் விளங்குகிறது. தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். புராண பெயர்களாக திருப்புறம்பயம், கல்யாண மாநகர், பொன்னைகாவனம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோர் பாடல்பட்ட ஸ்தலமாக விளங்குகிறது. தேவாரம் பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 46வது தலமாக விளங்குகிறது. மாசி மகத்தில் 10 நாட்கள் உற்சாகம், சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகியவை நடைபெறுகின்றன. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் உள்ள பிரளயகாத்து விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. செய்யப்படும் தேன் வெளிவராது. மற்ற நாட்களில் திருமுழுக்கு இல்லை. இக்கோயிலில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல்பட்ட 276வது தலங்களில் இது 46வது தேவார தலமாக விளங்குகிறது. கிபி 800இல் ஆதித்த சோழன் கற்றளையாக மாற்றியதாக வரலாறு கூறுகிறது. இக்கோயில் காலை 6 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோயில் மதுரை திருஞானந்த சுவாமிகள் ஆதீனத்திற்கு சொந்தமானது. இக்கோயிலில் திருமணம் வர வேண்டியும் குழந்தை செல்வம் வேண்டியும் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கவும் இங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் செய்கின்றனர். இத்தலத்தில் உள்ள பிரளயகாத்த விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அரித்துவசன் என்னும் அரசனுக்கு துர்வாச முனிவர் சாபத்தால் ஏற்பட்ட முயலக நோய் நீங்கிய தலம். கோவிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி ரூபமாக தரிசனம் கொடுத்தார். கோவிலின் கிழக்கே உள்ள குளக்கரையில் இத்தட்சிணாமூர்த்தி உள்ளார்.
இரண்டாவது பிரகாரத்தில் அம்பாள் கோயில் உள்ளது. குளத்தின் தென்கரையில் தட்சிணாமூர்த்தி கோயில் உள்ளது. இதற்கு மேலே சட்டைநாதர் சன்னதி உள்ளது. தல விநாயகர், பிரளயங்காத்த விநாயகர், வெண்ணிற திருமேனி, தலபுராணமும் உள்நூலும் உள்ளவனாக தெரிந்தாலும் அச்சிடப்பட்டு கிடைக்கவில்லை. பிரளயத்துக்கு புறம்பாய் இருந்தமையால் புறம்பயம், திருப்புறம்பயம் என்று பெயர் பெற்றது. மேலும் கல்யாண மாநகர், புன்னகாவண்ணம் என்பன பிரளயங்காத்த வந்தபோது புறம்பாய் இருந்தமையால் புறம்பயம் என்று பெயர். ரத்தினவல்லி என்னும் ஒரு வணிக குலத்து கன்னிப்பெண் தனக்கென்று உறுதி செய்ய பெற்றிருந்த கணவனுடன் திருமணமாகும் முன் இவ்வூருக்கு வந்தாள். அப்போது கணவனை பாம்பு கடித்து இறந்தமையால் அவள் வருந்தியதால் அவ்வூருக்கு சென்றிருந்த திருநன சம்பத் திருப்பதியில் பாடி அவளை எழுப்பி ரத்தினவல்லிக்கு திருமணம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இதற்கு இறைவன் சான்றாக நின்றிருந்தார். இதனால் இறைவனுக்கு சாட்சிநாதர் என்று பெயர் பெற்றார். மேலும் மற்றொரு தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.